அது எங்க நம்ம ஊருக்குள்ள எவனையுமே காணும். பஞ்சானாலும் எங்கேயும் போய் தஞ்சம் அடைய மாட்டானுங்களே. இசையறிவுன்னு இறங்கலையோ? தானி தனி பனி தப மகம பதாவு மகம பனி தாவு மகம பத தனி தப மகம ப தனி ச மக கதி ரி ச தனி நி பதனி தாத தனி தனி தப் தனி 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 தானி தனி 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 கம ப ப ப பதனி தப தூங்கிக்கிட்டே இன்வால்மெண்ட் லைட்டா அப்பாடா அப்பா விட்றா ஒரே சூடுறாப்பா. டேய் நமக்கு ஒரு கார் வாங்கணும்டா. விடுவித்து நம்ம ஊர்ல நோம்பி சாட்டுவாங்கல்ல, 1 2 வாங்குவோம். ஸோ அப்பா நாரா ஒரு டீ போடு நாயரா. நாரா 2 டீ போடு நாயரா. அப்புறம் வித்து நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி? அப்படி கேளுங்க நாயரா. திருவிழாவுக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம். என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது, அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். வித்தே நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு 1,00,000 பேர். நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 50,000 பேரு. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 1000 பேர்ப்பா. இப்பவும் நம்ப மாட்டாங்க. இவனை எப்படி மடக்கிறது? நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 100 பேர். இப்பவும் நம்ப மாட்டாங்க. நேத்து என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 8 பேர். நீ எப்படி திரும்பினாலும் 8 பேர். நான் எண்ணி பார்த்துட்டேன். அடச்சா இங்க நாட்டு வைத்தியர் சிவசண்முகம் வீடு எங்க இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுமா? நாட்டு வைத்தியர் சிவசண்முக வீடு அது எங்க இருக்கு? அவரோட பொண்ணு பேர் கூட சௌந்தர்யா. ஆமா. என்ன பண்ணுவீர கௌசல்யா, மூணா பண்ணுவீர ஐஸ்வர்யா, கடைசி பண்ணுவீர கௌரி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனா நேரா ஒரு புளிமரம் வரும். அந்த புளிமரத்தோட ஆப்போசிட்டா அவங்க வீடு. புரியல. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்டை கட் பண்ணி லெஃப்ட்டை கட் பண்ணி இமீடியட்டா ரைட்டை கட் பண்ணா ஒரு பெரிய புளிமரம் வரும். அந்த புளிமரத்தோட ஆப்போசிட் வீடு அந்த பொண்ணு வீடு. சார் கௌரியா கேட்டேன்னு சொல்லுங்க சார். கேவலமா இல்ல? கேவலம் என்ன தெரியுமா உனக்கு? பிச்சை எடுக்கிறது. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறவன்ட்ட இல்லைன்னு சொல்றது. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறவங்க பிட் பாயிட்டு. சரி சரி சரி. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போறது. நாயர அக்கவுண்ட்ல வச்சுங்க நாயர. எந்த அக்கவுண்ட்? கரண்ட் அக்கவுண்ட்.
ஹாய் குட்டி, நல்லா இருக்கியா? அண்ணா வாங்க அண்ணா. உள்ள வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏய் போய் ஈட்டி எடுத்துட்டு வா போ. அண்ணி நல்லா இருக்காங்க? சௌக்கியம் தான். பசங்கள்லாம்? பெரியவன் அமெரிக்கா போயிட்டான், சின்னவன் இங்கதான் இருக்கான். ஸ்டடீஸ் எப்படிமா? நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா போதா? உன் செமஸ்டர் எப்பமா? வர 18th. ஓகே. அக்காவை கூப்பிடு. சரிம்மா. அப்பா, நீங்க கத்து கொடுத்த நாட்டு வைத்தியத்தால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அது நல்லபடியா நடத்துறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அக்கா, டாக்டர் அங்கிள் வந்திருக்காரு. வாங்க அங்கிள். வர வழியில கன்ஃபியூஷன்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல. கிளம்பலாம் அங்கிள். ஓகே. அக்கா என்ன? கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? 3 மாசம் தானடா, கண்ணிமிக்கிறதுக்குள்ள போயிடும். ஐஸ்வர்யா, நல்லா படிக்கணும். பாப்பா கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது. அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். ஏ குட்டி, நீ அக்கா கிட்ட வம்பெல்லாம் இருக்க கூடாது, சரியா? போயிட்டு வரேம்மா. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே எல்லாம் டீட்டெயிலா போன்ல சொல்லிட்டேன். சௌந்தர்யா அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க இருக்கலாம். சௌந்தர்யா போலாமா? நமோக்ராய சாரங்காய நமோ நமः. நமः பத்மப்ரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः. தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தேய்ச்சி விட்டுருங்க. என்ன கண்ணு, இந்த சின்ன வயசுல இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? முத்து, இது நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. ஆரம்ப காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்ச டாக்டருங்கெல்லாம் சரி பண்ண முடியாத இந்த எண்ணெயை தேய்ச்சா சரியாகுமா? நல்ல முன்னேற்றம் இருக்கே. சௌந்தர்யா, தேங்க்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ரமேஷ்ட பேசுறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். இந்த வயசுல பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது. சௌந்தர்யா, உன்னோட ட்ரீட்மெண்ட் ரியலி கிரேட். இப்படியே கேர் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் தானே எழுந்து என்ன பார்க்க வந்துருவார் போல. ஓகே சௌந்தர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஜெர்மன்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் தவிர்க்க முடியல. அதான் நீ இருக்கல்ல, நல்லா பாத்துக்குவ. 2 மாசம் தான். சரிங்க டாக்டர். பை த பை, இவரோட தங்கச்சி பையன் விமல் ஒருத்தன் இங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவன் எல்லா ஃப்ரைடேயும் இங்க வருவான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஓகே. ஓகே, பை.